கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே 2 விசேஷங்கள் இருக்கிறது. இந்த நாளின் விசேஷம் என்ன? அன்னையர் தினம். இன்றைக்கு என்ன? இன்றைக்கி அன்னையர் தினம். ஏன்னா அன்னையர் தினம் பேசுவார் நினச்சி ஒரு தந்தையர் தினம் பேசிட்டார். ஒரு அப்பாவை பற்றி பேசிட்டார். இன்னொன்று இன்றைக்கி இல்லை, கடந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்து அசன்ஷன் டே. என்னைக்கு? இல்லை 10. அது வந்துட்டு 50 நாளைக்கு அப்புறம். மார்ச் 31 உயிர் திறந்த நாள், ஏப்ரலில் 30 நாள், மேல ஒரு 10 நாள். அதனால் கர்த்தர் பரலோகத்திற்கு வரமேறிய நாள் வந்துட்டு 10ஆம் தேதி. அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். ஆக இந்த 2 இன்றைக்கு தாய் அவங்களுடைய அன்பு, தியாகம், பாசம் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். நாளிலே பிள்ளைகள் பரிசுகளை வழங்குவதும் கொள்வதும், லண்டன்லேருந்து ஃபோன் பேசுகிறதும், அன்பை தெரிவிப்பா அங்கேருந்து கேக் அனுப்பாங்க. இப்படி சொன்ன அவர் கேக் அனுப்புவாங்க, அன்பை தெரிவிப்பாங்க, துட்டு அனுப்ப மாட்டாங்க. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போகும்பொழுது கூட எல்லா தீர்க்கதரிசனங்களும் இந்த வேதத்தில் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு அதை மாத்திரம் நிறைவேற்றி போகலாமா? இல்லை, மறு ஏற்கனவே நம்ம 40-50 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதை நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்துட்டு பிறந்ததுலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து எல்லாம் பார்த்தோம். பரமேறதுக்கும் தீர்க்க தரிசனம் வேதத்தில் சொல்லுது. நேற்று என்ன மார்க் வந்தது? எந்த கிளாஸ், எந்த வகுப்பு மார்க் வந்தது? 10th. ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ? 499. அந்த 1 மார்க் என்ன பண்ணிப்பான்? தமிழில் 100 மார்க் போடக்கூடாதுன்னு 1 மார்க் குறைச்சிருப்பானுடைய. இவ்வளோண்டு பொண்ணு. கர்த்தர் அப்படி தானே விரும்புவார், இல்லை? இந்த புத்தகத்தில் அவர் அப்படி தானே விரும்புவார். 275 எடுத்தால் பாஸ். அதுவும் பாஸு தான், அது ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ தமிழ்நாடு முழுசும் எத்தனையோ லட்சம் பேர் எழுதினாங்க. அந்த பொண்ணு நின்று தைரியமாக சொல்கிறான், 400க்கு பெர்ஃபெக்ஷன், 500க்கு 499 மார்க். தமிழில் ஒன்றும் படிக்க தெரியல. பைபிளை படிக்கிறது இல்லை. முதல்ல நேரம் இருந்தால் கூட படிக்கிறது இல்லை. இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம்? அது அவருக்கு மனசு, நமக்கு இல்லை, அவருக்கு மனசு சந்தோஷம் கொடுக்கும். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தானே. இதை புரிஞ்சிக்கிறதே கிடையாது, மற்ற இதெல்லாம் பண்ணுறோம். சரி, அது போட்டோம். ஆக அவர் விருப்பப்பட்டு அவர் இப்போ பார்க்குறதெல்லாம் எதில், எல்லாமே எதில் அடங்கி தான் இருக்குது. இதெல்லாம் அடங்கிருக்கு. அதை படிக்கும் பொழுது, அவைகளை புரிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு மகிழ்ச்சி. அதை நான் படித்து புரிக்கும் பொழுது அவருக்கும் மகிழ்ச்சி. 6000 வருடங்களாக நான் எழுதி கையில் கொடுத்துருக்கேன்னு என் பிள்ளை 499 மார்க் எடுத்திருக்காங்க என் வேதத்தில், இல்லையா? சரி, 50 மார்க் எடுத்தால் கூட பாஸ்போர்ட் வைப்பார், அது வேறு. அப்படியே நினச்சிட்டு தான் நடக்குது. ஆக இது வாழ்க்கைக்கு அவ்வளோ முக்கியமானது. ஆக அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த பிறகு மத்தேயுவின் புஸ்தகம் 8 எதற்காக இதெல்லாம் நாம் படிக்கிறோம் என்றால், இந்த வேதம் எத்தனை சுத்தமானது, எத்தனை பரிசுத்தமானது, அது எவ்வளவு தேவையானது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான்.
இதை தவிர உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் படித்து கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாம் எல்லாம். ஆனால் எதை போய் அடையணுமோ அதை அடைய முடியாது. அதனால் வச்சு மத்தேயு 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜேடு படி. மத்தேயு 28:7. மருத்துவரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு எங்க போகிறார்? கலிலேயாவுக்கு போகிறார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜாய்ஸ். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் அவர்களுடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். லூக்கா இருக்கா? லூக்கா 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜடாக். Saying, the Son of Man must be delivered into the hands of sinful men, and be crucified, and the third day rise again. ஜிபு தமிழ்ல. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாள் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில். சரி, இப்போ கலிலேயா. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேலிலி? ஏன் கலிலேயா என்று சொல்லப்படுகிறது? யோவானின் புத்தகத்தில் பரமேண்டை குறித்து போடவில்லை. அப்போஸ்தலர், ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ், அங்கே போயிருக்கும் பொழுது 1:11 கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? அப்ப இந்த கலிலேயா என்று சொல்லும் பொழுது அங்க சொல்லும்போது என்ன? கலிலேயராகிய மனுஷனால அவன் கலிலே என்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இட் இஸ் அ பிளேஸ் வேர் யூ கேன் ஃபைண்ட் ஆல் ஹீதன்ஸ், எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் இன்னைக்கு முழுசும் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்தவ சமுதாயம் முழுசும் கலாட்டா பண்ணுகிறாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 8 படிக்கிறோம் பாருங்க. அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே. ஸோ டங்ஸ்னா என்ன? அந்நிய பாஷைன்னா என்ன? ஜென்ம பாஷை. இவ்வளோதான் ஜென்ம பாஷை. என்னென்ன பாஷை பாருங்க. பார்த்தரும், மேதரும், ஏலாமித்தரும், மெசபொத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, ஒந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும், சிரேனே பட்டத்தை சுற்றி லீபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும், யூதர் மார்க்க அமைந்தவரும், கிரேத்தரும், அரேபியரும் ஆகிய நம்முடைய பாஷைகளிலே இவர் தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்டோம். அதனால இவர்கள் அனைவரும் அவர்களுடைய பாஷைகளிலே பேசுவதை கேட்கிறார்கள். அதே அந்நிய பாஷை, அதுக்கு விசேஷமான அவர்களுடைய தலைகளிலே ஒரு என்ன எப்படி இருக்கு சொல்லு, அக்கினி 3ஆம் வசனம், அக்கினிமயமான நாவுகள் போல அவர்களுக்கு காணப்பட்டது.
புறப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அதுக்கப்புறம் எப்படியாவது அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்ததா? ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கர்த்தர் வந்துட்டு அதை படம் பண்ணுறாரு. அந்த நாளிலே கொடுக்கப்பட்ட பெரிய பாஷைகள் எங்கே பிரிஞ்சுது? பாபேல்ல பாஷைகள் பிரிஞ்சது. இங்கே பாஷைகள் எல்லாம் இணைக்கப்படுகிறது. ஒருவன் பேசுவது எல்லாரும் அந்தந்த பாஷைகளை கேட்கிறார். அவ்வளோதான் நமக்கு புரிஞ்சது. ஆக இந்த கலிலேயா என்று சொல்லும் பொழுது புறஜாதியார் அத்தனை பேர்களுக்கும் அவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனார் என்பதை அறிவிக்க முடியாத there was an urge in Christ himself. அவரே என்ன பண்ணார்? அவர் கலிலேயாவுக்கு போறேன், நான் கலிலேயாவுக்கு போறேன். நம்ம பார்த்தோம். பிறந்த எங்க பிறக்கணும்? பெத்லகேம்ல பிறக்கணும். எங்க இருக்கிறான்? நாசரேத்துல இருக்கிறான். he has to go. உடனே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடணும் இல்லைங்களா? அப்போ கலிலேயா என்பது தீர்க்க தரிசனத்தினால் உரைக்கப்பட்டதாக இருக்கிறது. உயிரோடு எழுச்சியிருக்கும் உரைக்கப்பட்டிருக்கு. அவர் மரணத்தை ஜெயமாக ஒழுங்கு வரைக்கும் சொல்லியாச்சு. அவர் பரமேறும்போது எங்க பரமேறுவாரு? ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிள்ளைங்க படிக்க வைக்கணும். ஏசாயா 9:1-2 வசனங்கள். இல்லைன்னா சிவப்படி செபுலோன் நாட்டையும் அது இருண்டிருப்பதில்லை. அங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, கண்ணு அதுக்குள்ள இருண்டுன்னு போறதுக்குள்ள அடுத்த லைனுக்கு போயிடணும். கண்ணு அங்கேயே கண்ணு இருக்கணும். இருண்டு இருப்பதில்லை. அவர் கடற்கரை அருகிலும் இருந்தாரா? அவரு கடற்கரையில் இருந்தாரா? அப்புறம் யோர்தான் நதியோரத்தில் இருந்தாரா? அப்புறம் புறஜாதியாரோடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை காலத்திலே மகிமைப்படுத்தணுமா இல்லையா? அப்ப அவர் எங்க இருக்கணும்? அப்போ பரலோகத்துக்கு போகும்பொழுது எங்க இருக்கணும்? கலிலேயால இருக்கணும் இல்ல? எல்லா புத்தகத்துக்கும் கலிலேயாவுக்கு போறாரு. ஏன் கலிலேயாவுக்கு போறாரு? நான் அதுதான் பைபிள் படிக்கணும்னு. ஏன் கலிலேயாவுக்கு போறேன்னு பாருங்க. ஏன் கலிலேயாவுக்கு போறாரு? ஏன் கலிலேயாவுக்கு அவசரப்படுறேன்னு பார்த்தா அவரை பற்றி கட்டாயமாக எங்கேயாவது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? புரட்டாச்சாரி. அப்போ அதுக்குன்னு ஒரு சுவிசேஷனை உண்டாக்குறாரு. யாரை உண்டாக்குனாரு? அப்போஸ்தலன் பவுல் தான் புரஜாதி இருக்காரு. ஆமா, 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9. எவ்வளவா நான் பாடுபட வேண்டும் என்றெல்லாம் இருக்குது. 26 27. 26ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 26 18ஆம் வசனம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை பெற்று ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் போட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். இப்ப அந்த அதிகாரத்துல 18ஆம் வசனம் படிக்கும் பொழுது எத்தனை அவர்களுக்கு இதுன்னு பாருங்க. அவர்கள் 4 அவர்கள் இருக்கும். இருக்கா? அவர்கள் இருளை விட்டு அவர்களுடைய கண்களை அவர்களிடத்திற்கு 4 அவர்கள் இருக்கா? 4 அவர்கள் படிச்சு போயிட்டு எப்படி அது
இல்லை? அப்படியே படிச்சுட்டு போயிட்டா எப்படி அது? அப்போ அந்த 4 அவர்கள் யாரு? அவர்கள் என்னை பற்றும் விசுவாசம் அந்த 4 அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேலே 17ஆம் வசனம் எழுதுகிறது. ஒரு சுய ஜனத்தாரிடத்தில் அந்நிய ஜனத்தாரிடத்தில் 2 ஜனம், சுய ஜனத்தார் என்றும் அந்நிய, ரெண்டுமே யாருக்கு பொருத்தம்? யாருக்கு தான் பொருந்தும்? பவுலடிகளாருக்கு தான் பொருந்தும். அவன் ரோமர் இல்லையா? அவன் இஸ்ரவேலன். ஆனால் அவன் புறஜாதியாருக்காக ஏற்படுத்தப்பட்ட அப்போஸ்தலன். அதை மிக சரியாக புறஜாதிக்கு சொன்னவனும் அப்போஸ்தலனாகிய பவுல் தான். சொல்லிட்டு அகிரிப்பா ராஜா கிட்ட சொல்றான், 26ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்லவென்று இது ஒரு மூலையிலே இது ஒரு மூலையிலே இல்ல, இது ஒரு மூலைன்னா அந்த மூலை, இது ஒரு மூலையிலே நடந்த. அப்படி கிடைக்கும் கத்துக்கணும். புரியுதா? எங்கேயோ ஒரு மூலையில நடக்கலன்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன சொல்றாரு? அப்போ சரியா சொல்லு. அது மையத்திலே நடந்ததுன்னு அர்த்தம். இது மூலையில நடக்கலன்னா என்ன அர்த்தம்? மையத்திலே நடந்தது. ஒருவேளை நீங்கள் வந்து வேர்ல்டு அட்லாஸ் தள்ளி உட்கார்றா, வேர்ல்டு அட்லாஸை வாங்கி டயகனலாக கோடு போட்டிங்கன்னா புள்ளி கரெக்டாக இங்கே வரும், அங்கே தான் வரும், கலிலேயே தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்ல்டு அட்லாஸ் வாங்கி டயகனலாக கோடு போட்டிங்கன்னா பவுலடிகளை இதெல்லாம் பார்த்து சொல்கிறாரா எப்படின்னு தெரியாது. இது ஒரு மூலையிலே நடந்ததல்ல. இவ்வளோ விஷயங்களும் கலிலேயா. ஏன்னா இட் ஹாஸ் டு பி கிவன் டு ஆல் தி ஹீதன்ஸ். எல்லாருக்கும் இந்த செய்தி போய் ஆக வேண்டும் என்பதில் இவ்வளவு ஜாக்கிரதைப்பட்டு, அந்த ஜாக்கிரதையை சரியாக நிறைவேற்றப்பட்டு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு என் கரத்திலே இந்த வேதம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட பிறகு, தமிழே கொடுக்கப்பட்ட பிறகு நான் இதை தூக்கி விசிறடிச்சுன்னு நான் ஜாலியாக இருக்கணும். அப்போ ஒரு கோவரமாக வராது. அன்பான தெய்வத்துக்கு இவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன்னா இதை தவிர மற்றதெல்லாம் 499 வாங்கிடணும், 599 வாங்கிடணும், வாங்குறது தப்பு கிடையாது. ஆக அவர் பரமேரணத்தில் இந்த ஒரு சின்ன செய்தியை நாம் இந்த நாளிலே அறிந்து கொண்டிருக்கோம். கலிலேயா சொன்னால் அதை பார்த்தீங்கன்னா ஏசாயா அங்கே அதுக்கு பிறகு தான் வர்றது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் பிறக்கப்பட்டல, அப்புறம் தான் எழுதுறாரு. முதலாவது பரமேறத்தை கொண்டு போயிட்டு அடுத்தது கீழே கொண்டாந்து கொடுக்கல. கீழே புரியுதுங்களா? அப்போ ஓரளவுக்கு. அடுத்தது தாயினுடைய அன்பை காட்டிலும் தகப்பனுடைய அன்பு. ஐயா சொன்ன மாதிரி தகப்பனுடைய அன்பு தப்பு கிடையாது. ஆனால் செய்கிற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை கிறிஸ்தவ மார்க்கத்தில் 100 பேர் இருந்தாலும் எத்தனை பேர் தகப்பன்கிட்ட போகிறான்? தகப்பனே, அப்பா, எல்லாம் பிதாவே, எல்லாம் ரைட்டு. தகப்பன்கிட்ட எத்தனை பேரா போடுற? சொல்லுங்க பாருங்க. கிறிஸ்தவ சமுதாயம் முழுசுலையும் தகப்பன்கிட்ட போகிறானா? எங்கே போகிறான்? மோகன்சி ஆசிரியர்கிட்ட போகிறான், தினகரன்கிட்ட போகிறான். கோவரமா வராதா? அவர் என்னதான் அன்பான தகப்பனார். டே, நீ என்கிட்ட பேசுகிறா, நேரில் பேசுகிறா, நானும் தகப்பன். எங்கேயும் தப்பு பண்ணலையே அவரு. ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணோம்? பரலோகத்துக்கிற எங்கள் கடவுளே இல்லை, பிதாவே. அதனால வேதம் மிக தெளிவாக இருக்கிறது. நாம தான் தப்பு பண்ணுகிறோம். அவர்கிட்ட போய் நீ கேட்கறது, உனக்கு என்ன கஷ்டம், என்ன தப்பு? ஒய் யூ ஆல்வேஸ் நீட் அ மீடியேட்டர். கோவரமா வராது, அங்கதான் ஒரு கோவமே வருது. அதனால இதை முழுதுமாக சேர்த்து கொரிந்தியர்ல அழகா எழுதுறார் பவுலடிகளார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். அது நமக்கெல்லாம் நன்றா தெரியும் இல்லையா? 1 கொரிந்தியர் சாப்டர் 13 11, 12, 13 எல்லாரும் படிக்கலாம். 11, 12, 13. நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் கிருஷ்ணான போதோ குழந்தை கேட்கிறதை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்க்கிறோம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன்,
அப்போது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. நிறைய தடவை படிச்சிருக்கிற ஒரு அதிகாரம். அன்பை குறித்து இதை காட்டிலும் அதிகமாக ஒரு அதிகாரத்தை எழுத முடியாது. பவுலடிகளார் எழுதுறாருன்னா அதை கட்டி சொல்லுவேன் நான். சாதாரண மனுஷனுடைய வார்த்தைகள் வேறு, பவுலடிகளாருடைய வார்த்தைகள் வேறு, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் வேறு. எல்லாத்தையும் ஒன்றா படிக்கக்கூடாது. சாதாரண மனுஷனுடைய வார்த்தைகள், அதை பேதுரு கூட நீங்கள் சாதாரண எடுத்துக்க முடியாது, யோவானையும் சாதாரண எடுத்துக்க முடியாது. அவருடைய வார்த்தைகளை புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ பவுலடிகளார் எழுதுறாருன்னா ஜாக்கிரதையாக ஒன்றுமே படிக்கணும். அதிகம் விளையாட்டு மாதிரி படிக்கக்கூடாது. முதல்ல படிக்க சரியாக கற்றுக்கணும். படிக்க சரியாக கற்றுக்கிறதுக்கு படிக்க தெரிஞ்ச பிறகு எப்படி படிக்கணும்னு கற்றுக்கணும். இப்போ ஒன்றே ஒன்று யோசனை. அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். 12ஆம் வசனத்தின் கடைசி என்ன சொல்கிறாரு? இப்போது நான் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். பிரதர் பார்க்கும்போது நான் உங்களை நேரில் நான் பார்க்கல. எங்கே பார்த்தவள? அங்கே பார்த்துருந்தேன். இவர் பேசுறதுல இதில் தெரியுது. அங்கே உட்காந்து நான் அங்கே பார்த்துருந்தேன். அவரோட பாருங்க நான் பேசினது எங்கே பார்க்குறாரு. கண்ணாடியில் பார்க்குற மாதிரி தான் பார்க்குறோம். அதுவே நமக்கு தாள் சொல்கிறாரு. அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்போது நான் குறைந்த அறிவுள்ளவன். அப்போது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். என்ன சொல்கிறார்? வாட் இஸ் டெல்? என்ன சொல்ல வர்றார்? வாட் இஸ் தட் இன் இங்கிலீஷ்? இங்கிலீஷ் என்னடா போடுது? என்ன 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 சாதாரண ஒரு வார்த்தை, பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் சென்டென்ஸ். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுவது? ஸோ இதெல்லாம் கடந்து போயிட்டா உள்ளகிற பொக்கிஷத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை படைத்தவன், என் சிருஷ்டிகர்த்தா, என் தகப்பன் என்னை எந்த அளவுக்கு அறிந்து கொண்டிருக்கிறாரோ அந்த அளவுக்கு நான் அவரை நான் அறிந்து கொள்ளவில்லை. இப்போ நான் அறிஞ்சிக்கல. அறியப்பட்டிருக்கிறபடியே. அப்போ யூ ஆர் ஃபுல்லி நோன். ஒருவேளை உன்னை பற்றி உனக்கு முழுசா தெரியாது, அவருக்கு முழுசா தெரியும். ஆனால் அவரை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் உன்னை முழுவதுமாக அறிந்து கொண்டு இருக்கிறபடி நீ அவர் எப்போ அறிந்து கொள்ளுவாய்? நேரில் போகிற பாருங்க, அப்பா அறிந்து கொள்ளுவேன். கண்ணாடியில் பார்க்க மாதிரி பார்த்து கொண்டு இருக்கிறேன் சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறாரு. 3 சொல்கிறாரு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இங்கே ஃபுல்லாக மாற்றிடுறான் நம்ம ஆளு. விசுவாசம்னா என்ன? விசுவாசம் எதை விசுவாசிக்கணும்? அதான் என்ன சொல்கிறான்? உன் காரை நோக்கி விசுவாசி பயணிச்சுன்னு போ, இல்லை உன் வீட்டை நோக்கி விசுவாசத்தை பயணிச்சுன்னு போ. அதுதான் விசுவாசன்றான். ஆனால் அவரே எழுதுறாரு. எபிரேயர் புஸ்தகம் அது முதல்ல அதுதான் அங்கே தான் இருக்குது. அங்கே ஆரம்பிச்சு அதை தான் சொல்லிட்டான். கார் வாசப்படி காரில் நிற்கிது, கார் நிற்கிறதுனால 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். போதும். அப்போ விசுவாசத்தை துவக்கி முடிக்கிறவர் யாரா? அது அங்கேயே பார்த்து போய் நின்று உனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? யாரு? ஜேடா ஜாய்ஸா? நித்திய ஜீவன் கிடைக்கும் இல்ல? இவன் என்ன சொல்லித்தரான்? கார் அதை நிற்கிது பாரு, கார் நோக்கியே போ, கார் கிடைக்கும். வீடாக கட்டி வச்சுக்கிது பாரு, எவ்வளோ பெரிய பெட்ரூம். நேற்று அந்த வீடை கார் வைக்கிறான். எத்தனையோ கோடியில் கட்டி வச்சுக்கிறான். அப்பாவும் கிறிஸ்தவம் வேறு அந்த ஆள் சபாநாயகர் இருந்தார். இந்த வீட்டை காட்டுறான், சுற்றி காட்டுறான். எத்தனையோ கோடி. அவனுங்களாம் அது பரலோகங்கள்ல அதெல்லாம் பைத்தியக்கார பசங்க பேசினுக்கிறாங்க. எடுத்து கட்டுறா வீடு 500 கோடியோ 300 கோடியோ எடுத்துகிட்டு கட்டுங்க. விசுவாசத்தை வேற எங்க விசுவாசம்? அப்போ விசுவாசம் அடிபட்டு போச்சா? அப்படியே இல்லை, அடிபட்டு முடிச்சிடுச்சு அது கதை. நீங்கள் தான் போய் ரீச் ஆகிட்டீங்களேங்க. நீங்கள் ஏன் போய் ரீச் ஆகிட்டா அப்புறம் என்னதுக்கு விசுவாசம் உனக்கு? சரியா இல்லை? நேரம் அவரை பார்த்துக்கிட்டே போய் விசுவாசத்தை ரீச் ஆகிட்டேன்.
என்ன நம்பிக்கையில் போகிறாங்க? பரலோகம் கிடைக்க சொல்லிட்டு கட்சிச்சு. அப்புறம் நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு, முடிச்சு முடிச்சுட்டு சொல்கிறார். அப்புறம் இதுதான் முக்கியமா? அன்பு தான். அங்கே போனால் வெறும் அன்பு தான். அந்த அன்பை மாத்திரம் நான் பார்த்தேன். இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி நான் அவரை அப்போ தான் உண்மையான அன்பு என்றால் என்ன, இப்போ பிரதர் சொன்ன ஆசனம் வந்தது. இப்போ நான் கண்ணாடியிலே பார்க்குற மாதிரி பார்க்கிறேன். அவ்வளோதான். அந்த அன்பு, தகப்பனுடைய அன்பு வந்துட்டு இதுதான் என்விசேஜ். அதை முழுதுமாக கிரகித்துக் கொள்வது என்பது கடினமான ஒரு காரியம். ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் தாய், இன்னைக்கு தாயுடைய வந்து அவங்க தான் நம்ம சுமக்கிறார்கள். நமக்கு தங்களுடைய உதிரத்தை நமக்கு உணவாக அடிக்கிறார்கள். எல்லாம் சரி. ஆனால் வேதத்தை சொல்கிறேன், ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் ஒரு அன்பு அதுவும் இருக்குது. தகுதி இல்லாத ஒருத்தர். அதனால் அந்த அன்பை நாம் போய் தாயுடைய நாளை காட்டிலும் இது என்னது இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். தாயுடைய அன்பை நான் புரிந்து கொள். தாயோட அன்பை அப்படி தான் புரிஞ்சுக்கிறான். இல்லவே இல்லை. அப்போ அம்மா எங்கேயாச்சும் விட்டு போயிடும். ஐ எம் வெரி ஹாப்பி. அதில் சந்தோஷப்படுறேன். இல்லை ஓல்டேஜ் அவனை விட்டு போயினேங்கிறான். ஓ ஏசு மதன் கூடக்கிற அப்பா அம்மாவே நீ புரிஞ்சிக்கலடா. நீ எங்கே ஏசு நினைப்பா புரிஞ்சிக்க முடியும்? இல்லை அங்கே இருந்தீங்களே இது அனுப்புறது, க்ரீட்டிங் கார்டு அனுப்புறது. நேற்று தான் பாபு படம் அனுப்பிச்சிருந்தோம். 14 பேர், 3 ஆம்பளை பிள்ளைங்க அவனுக்கு. வருஷம் கொண்டாட்டி 3 பிள்ளைங்க, 3 மருமகளுங்க, 6 பேர பசங்க போட்டு ஒரு படம் அனுப்பிச்சு. அதுதான் வேலை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அபிரகாம், ஈசாக்கு போதும், யாக்கோ போதும். அந்த சின்ன அன்பே நம்மளால இப்போ நம்மளால் நம்மளை புரிஞ்சிக்க முடியலன்னா ஒருத்தர் அதான் அடிக்கடி நான் கூட கேட்டேன். ஒருத்தர் அடிக்கடி ஊருக்கு ஓடி ஏதோ ஒரு காலேஜுக்கு ஊருக்கு ஓடிடுறாரு. இன்னும் ஒருத்தர் அடிக்கடி ஊருக்கு ஓடிடுறாரு. அதனால் அந்த அன்பு இந்த அன்பே எப்படி இருக்குன்னா அந்த அன்பு எப்படி இருக்க போகுது? அந்த அன்பை இப்படின்னா இப்படி தான் பார்க்குறேன்பா. கண்ணாடியில் பார்க்குற மாதிரி தான் அந்த உண்மையான அன்பை ஏதோ அந்த புத்தகத்துலாம் பார்த்து இது புரிஞ்சுக்க முடியாது. விசுவாசனி அங்கே போய் சேர்ந்து அங்கே பரலோகத்தில் போய்ட்டு பைபிள் படிக்கணுமா? அந்த தொல்லையே கிடையாது. படிக்கணுமா? ஜம் பண்ணுமா? ஏன் பண்ணு? அன்பு பிரைசிங், அவ்வளோதான். அங்கே தான் அதனால் கிறிஸ்துவ பெரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷத்தை தேவன் நாம் கழித்திருக்கிறார். இதில் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி நிற்கிறதுக்கு என்ன இருக்குது? மிக மிக எளிமையான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை இந்த நாளிலே நீங்களும் நான் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்றால் அதுக்கு தான் அவர் ஓடுறார். கலிலேயாக ஓடணும். ஏன் கலிலேயாக ஓடணும்? ஏன் கலிலேயாக ஓடணும்? ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஆரோனோ, ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற கிறிஸ்டோபரோ, ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற சாலமனோ இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே ஓடுகிறார். கலிலேயராகிய மனிதரே, மனுஷனால அவன் கலிலேயன்ற மாதிரி அங்கே ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. அதே மாதிரி புறஜாதிகள் எல்லாருக்கும் இந்த செய்தியை அளித்து நமது கரங்களை வேதத்தை கொடுத்து இதை அசட்டை செய்த அதை படித்து பர்ஃபெக்ஷன்னா என்ன தான் பர்ஃபெக்ஷன்? 500க்கு 499 தான் பெர்ஃபெக்ஷன். சரியா? அது